ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட திறமையும் திறனும் இருக்கும். ஒருத்தவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஒரு பிளேடு பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கும், பட் பிளேடை வச்சு மரத்தை வெட்ட முடியாது. அதே நேரத்தில் ஒரு கோடாலி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் கோடாலி வச்சு முடிய வெட்ட முடியாது. ஒவ்வொருத்தருடைய திறமையும் திறனும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். நமக்கு என்ன திறமை இருக்கோ, நம்மக்கிட்ட என்ன திறன் இருக்கோ அதை வளர்த்துக்கிறதுல நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்தணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். ஒரு ஹோட்டலில், இந்த ஹோட்டலில் எல்லா ஃபுட்டுமே ஃப்ரீ, ஆனால் வாந்தி பேதி கொஞ்சம் அப்பப்போ வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்களாம். அதனால நம்ம மக்கள் ஒருத்தர் கூட அந்த ஹோட்டலில் சாப்பிட போகலையா. ஒரு பஸ்ஸில் இங்கே பயணிக்கிற இந்த பஸ்ஸில் பயணிக்கிற எல்லாருக்குமே டிக்கெட் ஃப்ரீ, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். கூடவே ஆனால் அப்பப்போ பஸ்ஸில் பிரேக் மட்டும் பிடிக்காதுன்னு எழுதியிருந்தாங்கன்னா நம்ம மக்கள் யாருமே அங்கே போகலையா. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் எழுதியிருந்தாங்கன்னா இங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஃப்ரீ, இன்க்ளூடிங் ஆப்ரேஷன் கூட ஃப்ரீ, பட் ஆனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதனால ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம மக்கள் யாருமே போகலையா. பட் ஆனால் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு பார்க்குற டிவிலேருந்து அடிக்கிற போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு எல்லாத்துலேயும் போஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒரு நாள் சேல்ஸு 800 கோடியை தாண்டி சேல்ஸ் ஆகுதான். நம்ம மக்கள் அதை நோக்கி தான் போகிறாங்களாம். எவ்வளோ வித்தியாசமான மனிதன். ஒரு முறை விவேகானந்தர் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாராம். ஸ்பீச் கொடுக்கும்போது நிறைய பக்தர்கள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் மட்டும் நடுவில் ஏஞ்சி, எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாருல, அப்போ எதுக்காக நம்ம கோவிலில் போய் தான் சாமி கும்பிடணும்னு இருக்கு, நம்ம இருக்க இடத்துலயே கடவுளை நினச்சி கும்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு விவேகானந்தர் என்ன பதில் சொன்னாராம், முதல்ல போய் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எனக்கு தொண்டை தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொன்னாராம். அந்த பக்தர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாராம். எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சொம்பில் எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொடுத்தாராம். அப்போ விவேகானந்தர் கேட்டாராம், நான் தண்ணி தானே கேட்டேன், நீங்கள் ஏன் சொம்பில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் இல்லாமல் கேட்குறீங்க, எப்படி சொம்பு இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும், பாத்திரம் இருந்தால் தானே அதில் தண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் கேட்டாராம். அதுக்கு விவேகானந்தர் சொன்னாராம், அதே மாதிரி தான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், பட் ஆனால் அவரை உணர்ந்து நம்ம மகிழறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுதான் கோவில்னு சொன்னாராம். கோவிலுக்கு போய் ஏன் சாமி கும்பிடணும்னு கேட்குறவங்களுக்கான பதில் இது. ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் கவனமா இருங்கள். கல் உயிரை கொள்ளும், சொல் உயிரோடு கொள்ளும். படித்ததில் பிடித்தது. மேம், ஆக மொத்தம் வாழ்க்கைனா என்னதான் சொல்ல வரீங்க? சிம்பிளா சொன்னா, கொதிக்கிற டீக்கு கைப்பிடி இல்லாத கிளாஸ், குடிக்க முடியல. குழு குழுன்னு இருக்க ஜூஸுக்கு கைப்பிடியோட கிளாஸ், அவ்வளவுதான் வாழ்க்கை.